அரைச்சி விட்ட மட்டன் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. இது எல்லாரும் எடுத்துக்கோங்க. மிக்சியில் ஒரு 4-5 பத்தை தேங்காய் பத்தை, ஒரு 6-7 துண்டு இஞ்சி துண்டு தோல் சீவி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 10-15 பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, பட்டை, லவங்கம் அது பொரிஞ்சதும் 1 கப்பு வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வர அதை நல்லா வதக்குங்க. அது வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு அது எல்லாத்தையும் இந்த வெங்காயத்தாக்கூடவே சேர்த்து வதக்குங்க. அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போக அதை வதக்கி விடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா நான் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அல்லது 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதாவது உங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. அந்த மாதிரி மசாலா அத்தனையும் சேர்த்து கூடவே நல்லா எண்ணெயில் அந்த பச்சை வாசனை போக அதை நல்லா கிளறி கொடுங்க. கிளறிட்டு ஒரு 1/2 கப்பு அளவு தக்காளி, அந்த தக்காளியும் போட்டு அதுவும் நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வரும் பொழுது நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அந்த மட்டனை நீங்கள் திட்டமான பீஸாக எடுத்துக்கோங்க. சின்னதும் இல்லை பெருசும் இல்லை, மீடியமான சைஸாக நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த மட்டனை போட்டு கூடவே நல்லா கலந்து கொடுங்க. அதில் நல்லா மசாலா ஊறி நல்லா பிரிஞ்சு வரும் எண்ணெய். அந்த நேரத்தில் நீங்கள் மிக்ஸி அரைச்சிங்க இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் விடலாம். கூட தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இது நீங்கள் கிரேவி மாதிரி பண்ண போகிறீங்கன்னா தண்ணி கம்மியாக விடுங்க. குழம்பு மாதிரி பண்ண போகிறீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு காரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி விசில் வைங்க. 5 விசில் வச்சு இறக்கிடுங்க. 5 விசிலுக்குள்ளே நல்லா வெந்துடும். வெந்து நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் மேலே சூப்பராக ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நீங்கள் இப்படியே இந்த குழம்பு பதத்தில் நீங்கள் சுட சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்கும்.